நம்ம தொடர்ந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் வழங்கிய சுய முன்னேற்றத்திற்குரிய 13 நற்பண்புகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 6வது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு தொழில் தர்மம், இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெஞ்சமின் பிராங்க்லின் மிக அருமையாக சொல்லியிருப்பார், லூஸ் நோ டைம், பி ஆல்வேஸ் எம்ப்ளாய்ட் இன் சம்திங் யூஸ்ஃபுல், கட் ஆஃப் ஆல் அன்னெசரி ஆக்ஷன். நேரத்தை வீணாக்காதீர்கள், எப்போதுமே பயனுள்ள ஒரு செயலில் ஈடுபடுங்க, தேவையற்ற செயல்களை தவிருங்க. அப்போ நமக்கு நல்லா தெளிவாக புரியும், எப்போ தேவையில்லாத செயல்களை ஃபுல்லாகவே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டைம் நிறையவே மிச்சமாக இருக்கும். அந்த இருக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ள வகையிலே நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இது எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு அதில் 3 பாயிண்ட் முக்கியம். நேரத்தை மதிக்க வேண்டும், மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா லிமிட்டட். எப்பயுமே வளங்கள் பார்த்தோம்னா லிமிட்டட், ஒரு லெவலுக்கு மேலே இருக்காது. நான் பணக்காரனே சார், எவ்வளோ ஏன் பணக்காரன், எவ்வளோ கோடி வச்சுருப்பேன், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அது மாதிரி நேரத்திற்குமே ஒரு லிமிட் உண்டு. இப்போ நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 24 மணி நேரம் தான், அதுக்கு மேலே கிடைக்காது. நான் பணக்காரன் சார், நான் ரூபா எடுத்து வாங்கிக்கிறேன், நோ. நான் ஏழை சார், நான் ரொம்ப உழைச்சாதான் எனக்கு காசு கிடைக்கும், நோ. ஸோ 24 மணி நேரம் தான், 1440 நிமிடங்கள் தான், 86,400 நொடிகள் தான். இந்த 86,400 நொடிகளை எவ்வாறு அன்னைக்குள்ள நம்ம பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது. அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பயனுள்ள செயலில் ஈடுபடணும். அதான் 2வது. எது முக்கியத்துவம் வாய்ந்தது, இது ரொம்ப முக்கியம், இது முக்கியம் கிடையாது, இல்லை கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் அடுத்து பார்த்துக்கலாம். அப்போ அதி முக்கியமான செயல்கள், எமர்ஜென்சி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உடனே நம்ம டீல் பண்ணணும், பார்க்கணும். கொஞ்சம் அடுத்து தள்ளி வச்சுக்கலாம், 2. 3வது விஷயம் கொஞ்சம் நடப்பாக பார்த்துக்கலாம். அப்போ இந்த முக்கியத்துவத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும், செயல்களை ஈடுபடணும். 3வது தேவையற்ற செயலை நீக்கிடணும். எது சார் தேவையில்லாத செயல்? இந்த வடிவேல் ஒரு படத்தில் கேட்பாங்க, தேவையில்லாத ஆணின்னு எதாவது நான் பிடுங்கண்ணா, நீ பிடுங்குற எல்லாமே தேவையில்லாத ஆணின்னு ஒரு காமெடியாக சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே நமக்கு தெரியும் எந்த செயல் முக்கியம் வாய்ந்தது, எந்த செயல் தேவையில்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதனால் எவ்வளவு நேர விரயம், இதனால் எவ்வளவு பண விரயம்ங்கிறத பார்த்தாலே அந்த செயலை நாம் செய்யாமல் விட்டுறலாம். ஒரு செயலுக்கு அதிக நேரம் நம்ம ஒதுக்குனது லாபகரமாக இருக்கும், மன திருப்தியை கொடுக்கும். அப்போ அந்த செயலை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இந்த 3 கடைபிடிச்சாலே நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி பெற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உழைப்பின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு வேலை செய்யலாம்னா நமக்கு டைம் கிடைக்கும், ஏன்னா தேவையில்லாத வேலையில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அப்போ அந்த டயத்தை பயனுள்ள வழியில் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துவோம். அப்போ ஒரு முழு கவனத்தை அந்த செயல் மேலே நம்ம செலவழிப்போம். இப்போ கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய காரியம் நல்ல முறையிலே நமக்கு என்ன செய்யும், வரும். அது மட்டுமல்ல, வெற்றிகரமாகவும் அமையும். நம்ம இன்னும் சொல்லணும்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். எப்போ ஒரு திருப்தியான செயலை செய்கிறோமோ அது எல்லா செயலுமே வெற்றிகரமாகத்தான் அமையும். இப்போ இதில் உதாரணத்திற்கு ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊரில் எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் இருந்தது. இப்போ அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பாக எதையாவது ஒன்று சேமிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உணவுகளை சேமிச்சுக்கிட்டே வரும்.
ஒரு சம்மர்னு வச்சுக்கிடுவோமே, வெயில் காலத்தில் எப்போல்லாம் கிடைக்குதோ அதை அப்படியே பார்த்தோம்னா அப்படியே அதுக்குரிய உணவுகளை தேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டீங்களே, உனக்கெல்லாம் தேவையில்லையா? ஏன் அண்ணன் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? நல்லா என்ஜாய் பண்ணு, ஜாலியாக இரு, வாழ்க்கை வாழ்வதற்கே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்து குளிர்காலம் மழை காலம் இப்படி வரும் பொழுது இந்த பயிரில் இருந்து எதையுமே இந்த உணவு இந்த வெட்டுக்கிளிக்கு கிடைக்கல. ஆனால் எறும்பு ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கு, கடின உழைப்பு உழைச்சி நேரத்தை வீணாக்காமல் சேமித்து வச்சு உணவு நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் வேணாலுக்கும் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கு, அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. வெட்டுக்கிளி போய் பரிதாபமாக கேட்குது, ஐயா எனக்கு கூடப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ எறும்பு சொல்லி, ஏன்டா நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நான் சொன்னதை கேட்டேயா? நேரத்தை வீணடிச்சியல, உன்னுடைய நேரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு செலவழிச்சியே. இந்த நேரத்தை உனக்கு உணவுக்காக நீ சேமிப்பு வழக்கத்தில் உணவை சேமித்து வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நீ என்னைய மாதிரி நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு எறும்பு அந்த வீட்டுக்கிட்ட சொன்னதாக ஒரு கதை உண்டு. அப்போ நேரத்தை தேவையில்லாத வேலைகளில் நம்ம விட்டுட்டு நம் மன நிறைவு இருக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு நாம் நம்முடைய திறமையை நம்முடைய மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வோம். நன்றி.